பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 மற்றும் 19. எவரும் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வுலகில் தங்களை ஞானிகள் என்று கருதிக் கொள்வோர் தங்களை மடையராக்கட்டும், அப்போது அவர்கள் ஞானிகள் ஆவார்கள். இவ்வுலக ஞானம் கடவுள் முன் மடமையாய் உள்ளது. ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு ஞானிகளை கடவுள் அவர்களது சூழ்ச்சியில் சிக்க வைப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருள் திரு புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க திருவுளம் கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சமாதானத்தை இழந்து போய்விடக் கூடாது என்பதற்கு நாங்கள் சமாதானத்தோடு வாழ பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்மை தேடி வர எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உம்மை நோக்கி இழுத்து வருவதை பார்க்க முடிகிறது சுவாமி. எனவே தான் அதிகாலையிலே 3 மணிக்கு எழுந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமது திருமுகத்தை பார்த்து உமது திரு உள்ளத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுடைய இல்லத்தில் எங்களுடைய உள்ளத்தில் இருந்த இருளின் அதிகாரத்தை எடுத்து மாற்றி வெளிச்சமாக நீர் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உம்மை தவிர எங்களுக்கு வேறு எந்த தெய்வமும் கிடையாது என்பதை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு நல்ல ஒரு தாய் தகப்பனையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. சில நேரங்களில் எங்களுடைய தாய் தகப்பனை நாங்கள் மதிக்காமல் இருந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களோடு கூட இருந்து செயல்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் தாய் தகப்பனை மதிக்க வேண்டும் என்கின்ற உமது கட்டளைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இதுவரை எங்களை ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்தது போதும் தகப்பனே. பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவரை ஏமாற்றி விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு இருந்த நாட்களும் போதும் அப்பா. ரகசிய பாவங்கள் செய்த நாட்களும் போதும் தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களை முழுமையாக உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய உடலை ஒப்புக் கொடுக்கின்றோம், உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம், சிந்தனையை ஒப்புக் கொடுக்கின்றோம், உடல் உறுப்புகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உடலில் உள் பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, ஏதாவது ஒரு உறுப்பை கொண்டு பாவம் செய்திருக்கலாம் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்து உமது மகிமையை இழந்து எங்களை அறிந்து கொள்ளாதபடி சாத்தான் எங்களை கட்டி வைத்து இருளுக்குள் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் அப்பா. தான் என்கின்ற அகந்தையை எடுத்து மாற்றிடுவீராக ஆண்டவரே. நான் தான் ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்திருக்கின்றேன் என்கின்ற தல கணத்தை எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இவ்வுலகத்தில் உள்ள ஞானம் ஆண்டவரே எங்களை மடமையாக்கி விடும் என்பதை புரிந்து கொண்டு வாழவும் ஆண்டவரே, ஞானிகளை போல் இருப்பவர்கள் சூழ்ச்சியில் சிக்கிவிடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. இதுவரை எங்களை பெருமைப்படுத்தியது போதும். என் ஆண்டவரை மட்டுமே பெருமைப்படுத்தி என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து என் ஆண்டவர் விரும்பிய திட்டங்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11 வார்த்தைகளில் நாங்கள் வாசிக்கின்றோமே, கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறார். கடவுளில் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருளில் இருக்கும் மனமே அன்றி வேறு எதுவும் அறிய முடியாது அன்றோ
என்கின்ற வார்த்தையின்படியும் அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார் என்பதையும் நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள் இருந்து செயலாற்றி எங்களுக்குள் இருப்பதை ஆய்ந்து அறிந்து செயலாற்றிக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. தூய ஆவியானவர் தாமே அனைத்திற்கும் உறுதியாக இருக்கின்றார், ஒத்துழைக்கின்றார். எனவே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு நடக்கவும், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தக்கூடிய பாதையில் செல்லவும், இறை வார்த்தையை வாசித்து அதன்படி நடக்கவும், இறை வார்த்தையை கற்றுக்கொண்டு தூய உள்ளத்தோடு நாங்கள் எதிர்நோக்கோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் இந்த உலகத்தை தீர்ப்பிட வரும் பொழுதும் என் ஆண்டவரோடு ஆட்சி செய்யவும், என் ஆண்டவரோடு கடந்து வரவும், அதற்கு முன்பாக எங்களை தயாரித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அழியாத ஆத்மாவை கொடுத்திருக்கின்றீர். அழிந்து போகக்கூடிய உடல் எங்களுடைய ஆத்மாவை கீழ் நோக்கி இழுப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி. நீர் தங்கக்கூடிய கோயிலாய் இருக்கக்கூடிய இந்த இதயத்தை எப்பொழுதும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதோ அதிகாலையில் எழுந்து என் ஆண்டவருடைய விருப்பத்தை தேடி என் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அநேக பேர் விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறார்கள். என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்க மாட்டாரா? என் ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? என் ஆண்டவர் என்னோடு இருந்து செயலாற்ற மாட்டாராம்? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி மார்போடு அடித்து புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய தாய் தகப்பன்களும் பிள்ளைகளும் உண்டு. அவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விண்ணப்பங்களையும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தூய ஆவியானவர் தாமே கடந்து வரும் பொழுது தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய மனது விருப்பத்தை அறிந்து கொண்டு அதை செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறி விடுவார்கள் என்பதை உணர்கின்றோம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு தீர்ப்பு நாளிலே அவர்கள் மாறிவிட வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, 1 கொரிந்தியர் 11:1 வாசிக்கின்றோமே, நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்றும் நீங்களும் என்னை போல் நடங்கள் என்கின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் ஆண்டவரை போல் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த பலத்தை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அருமையான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டு வேதனையோடு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் குற்ற பலியில் இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழப் போகிறேன் என்று சொல்லி கேன்சர் நோயினாலும் எய்ட்ஸ் நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்களுடைய நோயை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே என் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு இருக்கும்படியாகவும், என் ஆண்டவருடைய கல்வாரி ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்தும்படியாகவும் இந்த நேரத்திலே உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, நோய்களை குணமாக்கி அற்புதத்தை செய்திடுவீராக. இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பதை போல் எல்லா பிள்ளைகளோடும் கூட இருக்க வேண்டுமாயும், இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை மீட்டிட வேண்டுமாயும். யாரும் அறியாத ஆத்துமாக்கள் உண்டு ஆண்டவரே, நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்கள் உண்டு. அந்த ஆத்துமாக்களும் மீட்பு அடைந்து என் ஆண்டவருடைய சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை பெற்றுவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பரிசுத்த தாயே, பெந்தைக்கோஸ்தே நாளென்றும் நீங்கள் உமது மகனுடைய சீடர்களோடு அமர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையின் அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் பெற்றுக் கொடுத்ததை போல எங்களுக்கும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.